இன்றைக்கு என்ன கண்டேன்னா, என்னுடைய குருநாதர், என்னுடைய இயக்குனர் இமயம், எனது அன்புக்கும் பாசத்திற்கும் இந்த உலகத்திலேயே நான் நம்பக்கூடிய ஒரு முதல் மனிதர் என் மேல் அன்பு வைத்திருக்க, என்னை நம்பி அன்பு வைத்து உண்மையோடு பழகக்கூடிய புதுமை இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடைய நினைவாக அவர்களை நல்லடக்கம் செய்த வத்தலக்குண்டு அவருடைய பண்ணை வீட்டிலே தமிழக அரசின் சார்பில் 2.5 கோடி ரூபாய் செலவில் மாபெரும் மணிமண்டபம் அமைக்க உத்தரவிட்ட தமிழக அரசுக்கும் செய்தித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கும் கலையுலக வாரிசு இந்திய தளபதி எங்கள் எண்ணத்தை ஈடேற்றி நிறைவு செய்கின்ற, மக்களின் எண்ணத்தை ஈடேற்றி நிறைவு செய்கின்ற, ஊழலற்ற ஆட்சியை, லஞ்சமற்ற ஆட்சியை தர நினைக்கின்ற விஜய் அவர்களுக்கு பாரதி ராஜா ரசிகர் மன்ற தலைவர் என்ற முறையிலே அனைத்து ரசிகர்களும் அவருடைய அனைத்து நினைவுகளையுமே பரிசாக மக்களுக்கு பார்வைக்கு வைக்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை சொல்லி, அது மாதிரி அவருடைய பெயரில் கூடிய சீக்கிரம் நாங்கள் மன்றத்தினரெலாம் சேர்ந்து ஒரு அறக்கட்டளையும், குடும்பத்தினரெலாம் சேர்ந்து, மற்ற திரைத்துறையும் சேர்ந்து ஒரு அறக்கட்டளையும் வைத்து தொடர்ந்து அரசு விழா ஜூலை 10ஆம் தேதி எடுக்கும்போது ஒரு குரு பூஜை மாதிரி, தேவருக்கு குரு பூஜை மாதிரி இந்த பாரதி ராஜா அவர்களுக்கு மிகப்பெரிய குரு பூஜை ஆண்டுதோறும் நடத்துவதற்குமே நாங்கள் யோசித்திருக்கிறோம். அது பற்றி பேசி வருகிறோம். எனவே அதற்குள் அடுத்த ஆண்டிற்குள் அது திறப்பு விழா வர வேண்டும். விஜய் கையால் அந்த மணிமண்டபத்தை திறந்து வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை சொல்லி, அடுத்து அதுக்காக இந்த ஒற்றை பாக்கியராஜுக்குமேங்கிற மாதிரி சொல்லிடாதீங்க. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். ஏன்னா இது பாரதி ராஜாவுக்கான மரியாதை. அந்த மரியாதை அவர் ஒருத்தருக்கு தான் கிடைக்க முடியும். மற்றவர்களுக்கெல்லாம் கொடுப்பதை நான் ஏற்றுக்க முடியாது. அதை பற்றி அவருக்கு கொடுத்த விஜய் அவர்களுக்கு மனமாக ஒரு இயக்குனருக்கு கிடைத்த மிகப்பெரிய மரியாதை. விஜய் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நன்றி, வணக்கம். புதுமை மகேந்திரா, பாரதி ராஜா ரசிகர் மன்ற தலைவர்.